இயேசு கிறிஸ்து 6 கற்சாடிகள் என்ன பண்றாரு, நிரம்ப நிரம்ப தண்ணிய சுவையுள்ள திராட்சை ரசமா மாற்றுறார். ஏன் அதை மாத்துறாருன்னா, அங்க ஒரு குறைவு ஏற்படுகிறது. மரியாள் போயிட்டு இயேசு கிறிஸ்துவ அழைக்கிறாங்க. திராட்சை ரசம் குறைவு ஏற்பட்டிருக்கிறோன்னு இயேசு கிறிஸ்து ஸ்ட்ரைட்டா சொல்லிடுறாரு, என் நேரம் வரல, விச் மீன்ஸ் என்னால பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் வைப் தான் இருக்கும். இயேசு கிறிஸ்து முடியாதுன்னு சொல்றாரு, ஆனா மரியாள் என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்கிற வேலைக்காரர்களை கூப்பிட்டு அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இயேசு கிறிஸ்து இருந்தா பாசிட்டிவ் வைப் இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன்னா, இப்ப அந்த இடத்துல ஒரு 6 கற்சாடி இருக்குது. இயேசு கிறிஸ்து அவைகளை நிரப்புங்கன்னு சொல்றாரு. இவங்க அந்த வேலைக்காரங்க என்ன பண்றாங்க, ஒரு 30% இல்ல 50% இல்ல 70% நிரப்பலங்க. 6 கற்சாடிகள்லயும் 100% நிரப்புறாங்க. இயேசு கிறிஸ்துனுடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்படுகிறதா இருக்கிறது. அவங்க பரிமாறும் பொழுது பந்தி விசாரிப்புக்காரன் சொல்றாரு, எல்லாரும் முன்னாடி நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க, பின்னாடி தரம் குறைந்த திராட்சை ரசத்தை கொடுப்பாங்க. ஆனா நீரோ இதுவரைக்கும் தரம் வாய்ந்த நல்ல திராட்சை ரசத்தை கொடுக்கிறீரே. அது எப்படின்னா, குறைவுல தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொழுது அது தரமுள்ளதாய் மாறுகிறதா இருக்குது. நம்மளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய மகிமை இந்த ஆண்டு அப்படிதாங்க வெளிப்படப்படுது.